சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே முதல் பகுதி உத்ராகாரத்திலே 2 சத்தியங்களை அனுசரிக்க சுத்தம் பெற, 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியங்களை அனுசரிக்க சுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற தெய்வம் கிருபையாய் நம்மை நடத்தினார். இப்போதும் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக கல்வாரி ஜீவ வார்த்தை சத்திய தேவ செய்தியை கேட்க, கல்வாரி ஜீவ கிருபை சத்திய ஜெபங்களை ஏறெடுக்க தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் இருக்கிறார். சத்திய தேவ செய்தி என்பது தேவன் நம்முடைய இருதயங்களை உடன்படிக்கை பெட்டியாக பாவித்து நம்முடைய வார்த்தைகளை நமக்குள்ள எழுதி வைத்து நம்மை சொந்த ஜனமாக அவர் சொந்த தேவனாக இருக்க நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். இப்போது முதலாவதாக நாம் சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு அறுவடை திருவிழாவை குறித்த சத்தியம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு தேவையான வேத வசனங்களை எழுதிக் கொள்வோம். முதலாவதாக யாத்திராகமம் 23:16. இரண்டாவதாக யாத்திராகமம் 34:21. தலைப்பினையும் வசனங்களையும் எழுதி கொண்டோமானால் முதல் வசனத்தை உள்ளே ஒருவர் தெய்வ மகிமைக்காக வாசிக்கலாம். இரண்டாவதாக வெளியே ஒருவர் தெய்வ மகிமைக்காக 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். நாம் வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஆமென். 2ஆம் வசனம். ஆமென். 2 வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வசனத்திலே விதைத்த உன் பயிர் வேலைகள், விதைப்பின் வேலை. அதே வசனத்துல
முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை இரண்டாவது சத்தியம். அதே வசனத்துல பலனை சேர்த்து தீர்ந்த போது சேப்பு கால பண்டிகை மூன்றாவது சத்தியம். ஒரே வசனத்துல 3 காரியங்கள். அந்த 3 காரியங்களோடு பண்டிகை என்ற வார்த்தை தொடர்பு படுகிறது. இதனை உறுதிப்படுத்த நம்ம 2ஆம் வசனத்திலையும் சத்தியத்தை கவனிக்கிறோம். அந்த 2ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா விதைப்பு காலத்தை குறிச்சு எழுதி இருக்கு, அறுப்பு காலத்தை குறிச்சு எழுதி இருக்கு. இந்த 2 காலங்களில் ஒரு பக்கம் வேலை செய்ய வேண்டியது இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவ சமூகத்தில் ஓய்ந்திருக்க வேண்டிய சத்தியமும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே ஓய்ந்திருத்தல் என்பது பண்டிகை அனுசரிப்பதற்கு இணையான வார்த்தைகளாக இருக்கிறது. மொத்தத்துல நாம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா, விதைப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, சேப்பின் பண்டிகை, இப்படி 3ஆக நம்ம பிரிக்கிறோம். கடந்த வாரத்துல இதுல முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய விதைப்போடு தொடர்புடைய பண்டிகையின் சத்தியத்தை, அதாவது விதைப்பு கால திருவிழாங்கிற சத்தியத்தை, விதைத்தல் என்ற வார்த்தையை எடுத்து எப்படி நீங்களும் நானும் சுவிசேஷ விதையை விதைக்கிற வேலையை, சுவிசேஷ சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை சத்தியமாக கேட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 2ஆம் செய்தியாக உப தலைப்பாக நாம் எழுதிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் அறுப்பு கால பண்டிகை. போன முறை நம்ம விதைத்தல் எழுதுனோமா, இந்த விதைப்பு கால பண்டிகை எழுதல, நம்ம விதைத்தல் எழுதணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கீழே தனியா மறுபடியும் எழுதுங்க அறுத்தல். ஏன்னா போன தடவை எழுதுன மாதிரியே எழுதும். அந்த விதைத்தல் என்பது விதைப்பு கால பண்டிகையை குறிக்கிறது, சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நம்ம அறுத்தல் 2வது உப தலைப்பு எழுதும். இது எதை குறிக்கிறது, அறுப்பு கால பண்டிகையை குறிக்கிறது. வசனங்கள் எல்லாம் எழுதுவோம், பிறகு ஜெபிப்போம். அடுத்தபடியா நம்ம ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை சத்தியத்தை செய்தியை கேட்போம். முதல் வசனம் மத்தேயு 9:37. 2ஆம் வசனம் மார்க்கு 4:29. 3ஆம் வசனம் நீதிமொழிகள் 11:30. 1 கொரிந்தியர் 9:19. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 9:20. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 9:21. கடைசி வசனம் சங்கீதம் 126:5. கண்களை மூடுவோமா? சத்திய தேவ செய்திக்காக நாம் எழுதி கொண்ட தலைப்பிலே, உப தலைப்பிலே ஆதாரமாக ஒத்து வசனங்களாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனங்களிலே தெய்வம் மறைத்து வைத்திருக்கிற சத்தியம் நமக்கு வெளிப்பட, இருதயங்களிலே எழுதப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உம்முடைய மேலான நாமங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசுகிறவரே, எங்கள் மனதிலே உடைய பிரமாணங்களை எழுதி வைக்கிறவரே, இதனால் வரைக்கும் எழுதின சத்தியங்களுக்காக, வேத வசனங்களுக்காக கூடா ஓடி நன்றி செலுத்துகிறோம். உடைய நித்திய ராஜரீகத்துக்காக, நித்திய ஆலய அதிகார வல்லமைகளுக்காக மீண்டுமாக நீ பரிசுத்தர் 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 என்று உண்மையே தொழுது கொள்கிறோம். எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் உம்முடைய உடன்படிக்கை பற்றியாக நினைக்கிறீரே. அந்த நாட்களுக்கு பின் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களிலே வைத்து என்னுடைய மனதிலே எழுதுவே என்று
என்று சொன்னவரே எந்த நாளிலும் சத்திய தேவ செய்தியாக அறுவடை திருவிழா என்ற சத்தியத்தை, உபத்தலைப்பாக அறுத்தல் என்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சுத்தமாக நிறைவேற்ற, இந்த சத்திய தேவ செய்திக்காக நீ தந்த வசனங்களை ஆசீர்வதிங்க, அதிலிருந்து வெளிப்பாடுகளை தாங்க, என்னுடைய இருதயங்களை நிரப்புங்க. இந்த சத்தியத்தை நாங்க கண்டுபிடிக்கவோ, இந்த சத்தியத்தை உணரவோ, இந்த சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில கைகொண்டு நடக்கவோ வேண்டிய நல்ல உணர்வையும் தீர்மானங்களையும் கண்டுபிடிக்க உணர்த்தும்படி செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை, உடைய குடும்பத்தார், எங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியத்தினால் ஆசீர்வதி. சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான் துணையோடு கூட செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பெருகுவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, ஜனவரி மாதத்திலே தென்னிந்திய தமிழ் மக்கள் மத்தியிலே தை மாதத்திலே 3 நாட்கள் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் திருநாளை உலக தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எந்த மதத்தை சேர்ந்த தமிழனாக இருந்தாலும் தை மாதத்தின் முதல் 3 நாட்களிலே பொங்கல் திருநாளை நிச்சயமாக கொண்டாடலாம் என்று சொல்லுகிறார்கள். இது தமிழர்களுடைய கருத்து. இந்த கருத்தை ஆமோதித்து பொங்கல் திருநாளை கொண்டாடுவதில் தவறேதும் இல்லை என்று எண்ணி கொண்டாடி வருகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். நாம தமிழர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம பொங்கல் திருநாளை கொண்டாடலாமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்குறியோட இருக்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ மக்கள் பொங்கல் திருநாள்னா என்னன்னு சொல்லி பல இடங்கள்ல கேட்டறிஞ்சு அது அறுவடை திருவிழாவை குறிக்கிறபடியினால், வேதத்திலே அறுவடை திருவிழா இருக்கிறபடியால் நாமும் அறுவடை திருவிழாவாகிய பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது ஒன்றும் தவறில்லை என்று நினைக்கின்றனர். அதனால என்ன பண்றாங்க, பொங்கல் வாழ்த்து மாதிரி ஒரு கிரீட்டிங்ஸ் ரெடி பண்ணி அதுல கீழே ஒரு வசனத்தை போட்டு தங்களுடைய பெயர்களை சபையை போட்டு எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, ஒரு விஷ் பண்ற மாதிரி அதை அனுப்பி விடுறாங்க. என்ன பொங்கல் பண்டிகை கொண்டாடலாம்னு சொல்றாங்களா, கொண்டாட வேண்டாம்னு சொல்றாங்க. ஒரு முழுமையான விளக்கம். ஒரு பக்கம் பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு ஊழியர்கள் பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுற மாதிரி வசனங்களை அனுப்புறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த வம்பே வேண்டாம்னு சொல்லி எதையோ ஒண்ணு அந்த நாட்கள்ல அனுப்பக்கூடிய வேலையையும் செய்யறாங்க. சத்திய மார்க்கத்தாரா நம்ம என்ன செய்யும்? கடந்த வாரம் அறுவடை திருவிழாங்கிற சத்தியத்துல வேதத்தை எடுத்து பார்க்கும் போது விதைப்பு காலம் இருக்கு, அறுப்பு காலம் இருக்கு, சேர்ப்பு காலம். உலக தமிழர்கள் அறுப்பு பண்டிகையை கொண்டாடுறாங்க, அது வேற. வேதத்துல விதைப்பு கால பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை 3 பண்டிகை இருக்கு. உலக தமிழர்கள் பாத்தீங்கன்னா தைப்பொங்கல் வைக்கிறாங்க, மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க, காணும் பொங்கல் வைக்கிறாங்க. அது 3 வேற. அந்த 3 பொங்கலும் பைபிள்ல இல்லவே இல்ல. ஒரே ஒரு வார்த்தை அவங்களுடைய பண்டிகையில முக்கியப்படுத்தப்படுகிறது, அறுவடை. அந்த அறுவடைங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கு. அந்த அறுவடைங்கிற வார்த்தை மட்டும் இல்ல, அதோட என்ன சேர்ந்து வருது, பண்டிகை சேர்ந்து வருது. யூத ஜனங்க அறுப்பு கால பண்டிகையை கொண்டாடணுங்கிற ஒரு சட்டத்தை பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தெய்வம் அனுபவிச்சிருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இல்லவே இல்ல. புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் விதைப்பு கால பண்டிகையும் இல்ல, அறுப்பு கால பண்டிகையும் இல்ல, சேர்ப்பு கால பண்டிகையும்
இல்லை, லிட்டரலா இல்ல. நல்லா கவனமா கேட்கணும். ஆனால் பழைய ஏற்பாட்டில விதைப்பு இருந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில விதைப்பு இருக்கிறதா இருக்குது. லிட்டரலா இல்ல, ஆனா ஆவிக்குரிய விதத்துல இருக்குது. லிட்டரலா அதை அவங்க கொண்டாடக்கூடியதாக, ஓய்வு நாளை போல அனுசரிக்கக்கூடியதாக இருக்கும் போது, அது அப்படியே ஆவிக்குரிய விதத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமாக செயல்பட வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை விதைக்கிற ஆவிக்குரிய விதைப்பு கால பண்டிகைனா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு தேவ ஜனமும் இதை அறியணும், இதை உணரணும், இதை நிறைவேற்றணும். டெய்லி லைஃப்ல முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷ விதைய கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது சுவிசேஷ சத்தியத்தை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நேற்றுக்கு இரவு நேரத்துல படுக்கும் போது என்னுடைய மனதில் இருந்து என்ன, எங்க நம்ம நின்னாலும் எங்க நம்ம இருந்தாலும் அன்னைக்கு இயேசுனுடைய மரணத்தை, அடக்கத்தை, உயிர் தழுவதை உச்சரிக்காம இருக்கவே கூடாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய காதுகள்ல கேட்கிற மாதிரி சொல்லாம இருக்கவே கூடாதுங்கிற உணர்வு தெய்வம் இருந்தாங்க. எப்படியாக அறிவிக்க என்னுடைய பொறுப்பு. இது ஒரு பிரசங்கம் கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி மட்டும் அடையாம இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்கிற உணர்வை பெற வேண்டும். இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் அடக்கத்தை, இயேசுவின் உயிர் தழுதலை நாம் முடிந்த அளவிற்கு எல்லாருக்கும் அறிவிக்கணும். முதல்ல டெய்லி உங்க வாழ்க்கையில அறிவிக்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அறிவிக்க, எனக்கு நானே அறிவிக்கணும். இயேசு எனக்காக மரித்தா, இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டா, இயேசு எனக்காக உயிர் தெழுந்தா, எனக்கே நான் அறிவிக்கணும். முதல்ல இதை செய்ய. இரண்டாவது, மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, சின்னவங்க முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒருத்தருக்கு சொல்லணும். இத பேசாம இருக்கவே கூடாது. மூணாவது, சொந்தம், பந்தம், நட்பு, உறவு யாரா இருக்கட்டும், யார சந்திக்கிறீங்களோ, யாரோட தொடர்பு வைக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய, அதாவது விதைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. எத்தனை பெரிய ஒரு பொறுப்பு தெரியுமா எனக்கு? டெய்லி மக்கள் சாப்பிடதான் செய்யறாங்க. டெய்லி மக்கள் என்ன பண்ணதான் செய்யறாங்க? சாப்பிடதான் செய்யறாங்க. எப்ப நினைச்சாலும் பொங்கல் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம், செஞ்சு சாப்பிடலாம், எப்ப வேணா செஞ்சு சாப்பிடலாம். என் அரிசி கிடைக்காதா? எல்லாம் ஆகும். என் வெள்ளம் கிடைக்காதா? என் புது பானை எப்பவுமே கிடைக்காதா? நம்ம அவர்களை தவறா சொல்ல வர, இதெல்லாம் எப்பவுமே முடியும். ஆனால் வருஷம் வருஷம் கொண்டாடணுங்கிற ஒரு பழக்கமா போச்சு, அவர்கள் செய்து விட்டு போகிறார்கள். ஆனா நம்ம ஏன் அனுதின வாழ்க்கையில சுவிசேஷத்தை விதைக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வரல? கொண்டு வரணுமா இல்லையா? வயிற்றுக்கு மட்டும் விதைச்சுக்கிறோம். ஆனா வாழ்க்கையில சுவிசேஷத்தை விதைக்கணுங்கிற சத்திய அறிவை பெற்று அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்புள்ளவர்களா இருக்கிறோமோ? கடந்த வார சத்தியத்தை ஏதோ 1-2 வசனங்கள் தான் கொடுத்தோம். ஆனா விதைக்கிற காரியத்தோட நிறைய ரகசியங்கள் இருக்கு. எல்லாம் நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையில விதைக்கக்கூடிய திருவிழாவை முடிஞ்சா டெய்லி கொண்டாடுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம 2வது உபத்தலைப்பா அறுத்தல், அறுப்பு பண்டிகையோடு சம்பந்தப்பட்ட அறுத்தல் என்ற வார்த்தைய உபத்தலைப்பா எடுத்து எழுதி இருக்கோம். கொஞ்சம் என்னை கவனிங்க. இந்த காரியத்தை கவனிச்சு விளங்கிக்கிட்டு நம்ம இந்த 2வது சத்தியத்தை நீ கேட்க. அறுப்புகால பண்டிகையை பைபிள்ல என்னவா எழுதியிருக்கு அப்படின்னா, யூதர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் விதைக்கிறாங்க. விதைச்சதெல்லாம் வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை போய் என்ன பண்றாங்க? அறுக்கிறாங்க. அறுத்ததுல முதல் பலனை கொண்டு போய் என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்துல வைக்க வேண்டும். முதல் பலனை கொண்டு போய் எங்க வைக்கணும்? தேவ சமூகத்துல வைக்கணும். விதைக்க தெய்வம் கிருபை தந்தார். விதைச்சத வளர தெய்வம் கிருபை தந்தார். அப்படி வளர்ந்த அந்த பலனை அறுக்க தெய்வம் என்ன பண்றாரு? கிருபை செய்கிறார்.
அப்படி அறுத்ததுல முதல் பலனை கொண்டு போய் எங்க வைக்கணும்? தேவ சமூகத்துல வைக்கணும். கோதுமையா கொண்டு போய் வை, திராட்சரசமா கொண்டு போய் வை, எண்ணெயா கொண்டு போய் வை. என்னெல்லாம் உனக்கு தெய்வம் தராரோ எல்லாத்துலயுமே முதல் பலனை கொண்டு போய் அங்க என்ன பண்ண வை. வீட்டுல ஆட்டுக்குட்டியை வளர்க்குறியா? முதல் குட்டி போடுதா? கொண்டு போய் எங்க வை. என்ன தெய்வம் கொடுக்கிறாரோ, உன்னுடைய உடலுக்கு தேவையான, உண்ணுவதற்கு தேவையான என்ன கொடுக்கிறாரோ எல்லாத்தையும் முதல்ல கொண்டு போய் ஐயே. என்ன முதலாட்ட கொண்டு வந்தீங்களா இல்லையா? அண்ணன் யோசிக்கிறான். யோசிக்க விஷயம் பார்த்தோம்னா நல்ல நேரம் பார்த்து கொண்டு வரணும் அவசியம். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சட்டம். என்ன காலகட்டத்து சட்டம்? யூத ஜனங்க, யூத ஜனங்க தான் இருக்கிறாங்க. அன்றைய நாட்கள் இஸ்ரவேலர் 12 ஒருத்தருக்கு ஜனமும் முதல்ல வர்றது என்ன பண்ணிடணும்? ஒண்ணு வந்து தேவ சமுத்திரம் வச்சிடணும். நல்லா சாப்பிட்டான் லேவி. யாரு? நல்லா சாப்பிட்டான். அவனுக்கு புசித்து குடிப்பதுதான் சந்தோஷம். எம்முன்னு வாழ்க்கை நடக்கும். பழைய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம முழுசா போகணும். நீங்களும் நானும் விதைப்பு கால பண்டிகையை அனுசரிக்கிற மாதிரி அறுப்பு கால பண்டிகையை அனுசரிக்கணும். அறுப்பு கால பண்டிகையை யூதர்களுடைய இஸ்ரவேலுடைய காலகட்டத்தில் செய்தது போல லட்சணமா அல்ல, ஆவிக்குரிய அடிப்படையிலே செய்ய பழக வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, சோதரா. ரொம்ப அருமையான சத்தியம். தெய்வம் தான் நமக்கு பேசணும். தெய்வம் பேசுகிறத கவனமா கேட்கணும், ரொம்ப தெளிவா விளங்கணும். இப்ப நம்ம முதல் வசனத்தை வாசிக்க போறோம். நான் சொல்றத முதல்ல கவனிச்சிருக்கேன், அப்புறம் வாசிக்கலாம். முதல் வசனத்தை உள்ள வாசிங்க, 2வது வசனத்தை வெளியே வாசிங்க, அப்புறம் 3வது வசனத்தை உள்ள வாசிங்க, 4, 5, 6 வெளியே வாசிங்க. கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் கவனமா கேட்கணும். முதல் வசனம், நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். இயேசு யார பத்தி சொல்லி இருக்கிறாரு? தான் கூட இருந்த 12 சீசர்களை நோக்கி சொல்லி இருக்கிறார். அந்த நாட்கள்ல அவர் இந்த நாட்கள்ல சொன்ன வசனம் தானே இது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அறுப்பு மிகுதி. இதே நம்ம எல்லாம் பக்கத்துல இருந்தோம் என்ன சொல்லியிருப்போம்? இயேசு எப்ப நிலம் வாங்கினாரு, எப்ப விதைச்சாரு, எப்ப அதெல்லாம் வளர்ந்துச்சு, என்னமா அறுப்பு மிகுதின்னு சொல்றாரு. ஐயோ, நம்ம எல்லாரையும் அருவாவை தூக்க விட்டுருவாரோ, அவன் வேலை செய்ய வச்சிருவாரோ, பரவாயில்ல அறுப்போம், அறுத்தா கொஞ்சம் கோதுமை கிடைக்குமே, இந்த மாதிரி எல்லாம் அவங்க யோசிக்கல. ஸ்தோத்திரம். இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள், அல்லது அவர்கள் சரியாக கருத்தாக கவனிக்கக்கூடிய அளவிற்கு இயேசு சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி. வயலை பார்த்து சொல்லவில்லை, வயலை வைத்து சொல்லவில்லை, வயலோடு தொடர்புடைய சாதாரண அடிப்படையிலே அறுப்பை பற்றி பேசவில்லை. தன்னோடு இருக்கிற தம்முடைய சீசர்களுக்கு தாம் என்ன வேலையை சொல்லுகிறார் என்பதிலே இயேசு தெளிவாக இருக்கிறார். என்ன மிகுதி? அறுப்பு மிகுதி. ஆவிக்குரிய விவசாயத்திலே ஆவிக்குரிய அறுவடையை குறித்து பேசுகிறார். அப்படி பேசிட்டு அவர் சொல்றார் பாருங்க, அறுப்புக்கு என்ன தேவை? வேலையாளு தேவை. யாரு தேவை? வேலையாளு தேவை. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இயேசு வாழ்ந்த பகுதி பாத்தீங்கன்னா யூதேயா, சமரியா, கலிலேயா, 3 பிராந்தியங்கள். இந்த 3 பிராந்தியங்களை இயேசு பார்க்கும் போது அறுப்பு மிகுதியா தெரியுது. வேலையாட்கள் 12 பேர் தான் இருக்கிறாங்க. 12 பேரை வச்சு இந்த 3 பிராந்தியங்கள்ல அறுப்பை என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. வேலையாட்கள் கொஞ்சோன்னு சொல்றாரு. இப்ப அடுத்த வசனத்தை வாசிச்சுட்டு அடுத்த பாயிண்டே நம்ம பார்க்க போறோம். பயிர் விளைத்தது.
எதை பத்தி இயேசு பேசுறாரு? பயிர் விளைந்ததுன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இயேசுவோடு இருந்த சீசர்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை அங்கங்க போய் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? முதல்ல அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா என்ன? விதைச்சுக்கிட்டே இருந்தாங்க. பைபிள்ல பாக்குறோமா இல்லையா? இயேசு கிராமங்கள் தோறும் நடந்து தெரிஞ்சாரு, பட்டணங்கள் தோறும் என்ன பண்ணாரு? சுற்றி தெரிந்தாரு. இருக்கா இல்லையா? மத்திய 4ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் எல்லாம் பார்க்கலாம். அங்கங்க போறாரு, விதைக்கிறார். அங்கங்க போறாரு, அறிவிக்கிறார். அங்கங்க போறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் அநேக பட்டணங்களுக்கு நான் போடுன்னு சொல்றாரு. அது சும்மாவே இல்லை, விதைச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டம் வந்த உடனே சொல்றாரு, அவர் விதைச்சதெல்லாம் பயிரெல்லாம் விளைந்தது. இப்ப இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, விளைஞ்ச பயிரெல்லாம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அறுப்பு காலத்துக்கு வந்துருச்சு. என்ன காலம்? அறுப்பு காலம். தேவ ஜனமே, அறுப்பு காலத்தை அறிய வேண்டும். விதைக்கிறவனுக்கு அறுப்பை பத்தி தெரியும், விதைக்காதவனுக்கு என்ன தெரியாது? அறுப்பை பத்தி தெரியாது. ஒரு விவசாயி விதைப்பான், அந்த விவசாயி பயிர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். விளைஞ்சிச்சா விளைஞ்சிச்சா விளைஞ்சிச்சான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு? அறுப்பு காலம் வந்த உடனே அதை அறுக்க வேண்டும். அறுப்பு என்ற வார்த்தைக்குள் ரகசியம் இருக்கு. நீங்களும் நானும் அறுப்பு காலத்தை எதிர்நோக்கி விதைக்க வேண்டும். அறுப்பு காலத்தை எதிர்நோக்கி என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைச்ச பிறகு விதைச்ச பயிரெல்லாம், விதைத்த சுவிசேஷ வசனம் எல்லாம் விளைந்ததா என்று பார்க்க வேண்டும். விளைந்ததா என்று பார்க்க வேண்டும். இப்ப 3 காரியங்களை நம்ம எழுத போறோம். 1, அறுப்பு மிகுதி. 2, அறுப்பு காலம் வந்தது. 3, அறுக்கிற ஆட்கள் தேவை. 3 வாசிக்க பார்ப்போம். நம்ம பாண்டியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாண்டிச்சேரியில அறுப்பு மிகுதியா இருக்கா இல்லையா? விளங்கி பதில் சொல்லணும். பாண்டிச்சேரியில அறுப்பு மிகுதி இருக்குதா இல்லையா? தெளிவா சொல்றீங்களா இல்ல சொல்லணுமேனு சொல்றீங்களா? போவாசனா கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. இன்னும் என்ன செய்யவே இல்லை, விதைக்கவே இல்லை. தூங்குறாலும் முழிச்சிருக்கிறாரு, முழிச்சிருக்கிறாலும் தூங்குறீங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இயேசு அறுப்பு மிகுதின்னு சொன்னாருன்னா அவர் விதைச்சிட்டு சொல்றாரு. ஆனா நீங்களும் நானும் எந்த இடத்துலயுமே இல்லை. விதைக்கிற இடத்துலயும் இல்ல, அறுக்கிற இடத்துலயும் இல்லை. நம்ம நிலைமையை பாருங்க, வேடிக்கையா இருக்கு. பேர் மட்டும் பெருசு, சத்தியமாக்கத்தான். விதைக்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா அறுப்பு மிகுதின உடனே தெளிவா இருக்கும். இதுவரை விதைக்கல, ஆனா இனிமே என்ன பண்ணணும்? மிகுதியாக அறுவடை ஏற்படத்தக்கதாக விதைக்க வேண்டும். ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். உங்களை என்னை சீசனா சீசியா மாத்துறாரு அப்படின்னா எல்லாம் பண்ணணும். 1 அறுப்பு மிகுதி, 2வது என்ன காலம்? நமக்கு வரமாட்டேங்குது. இன்னும் பாருங்க, இந்த 10க்கு 10 10க்கு 15 இந்த ரூமுக்குள்ளதான் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம் ஆகி? 13 வருஷம் ஆகி. அது ஓடிடும். 6 மாசம் ஓடிடும். ஜனவரி பிறக்க போகுதுன்னா 5 நாள் போயிடுச்சு. 20 தேதி வந்துச்சு. வந்துருச்சா இல்லையா? இன்னும் ஓடிடும். 6 மாசம் ஓடுறது தெரியாது. இதே மாதிரி இந்த சின்ன இடத்துலதான் வாழணுமா? ஒரு கூட்ட ஜனம் கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அறுப்பு மிகுதியை பார்க்கணுமா இல்லையா? நம்ம சபையிலிருந்து அறுப்புக்கு நிறைய ஆட்கள் புறப்படும். கவனமா இருக்கணும்.
நான் அடுத்த சத்தியத்தோட நமக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா கொண்டு வந்து கர்த்தர் முடிப்பா. இந்த 3 வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே இந்த புதுச்சேரியில அறுப்பு மிகுதிய பார்க்க, அறுப்பு காலத்துக்குள்ள போக, அறுப்புக்கு ஆட்களை அனுப்பத்தக்க எங்க சபையிலே மாற்றங்கள் வர வேண்டும். எங்க சபையில மாற்றங்கள் வருவதற்கு முன்ன இந்த மாற்றம் எனக்குள் வர வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமா சிந்திக்க. இப்ப நீதிமொழிகள் 12:30 இப்பதான் அறுப்பு சம்பந்தமா, அறுத்தல் சம்பந்தமா, அறுவடை சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டிருக்கோம். ஆத்துமாக்களை அறுக்கணும். எதா இருக்கணும்? கோதுமைய நெல்ல கிடையாது, ஆத்துமாக்களை அறுவடை பண்ண. ஆத்துமாக்களை அறுவடை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாவையும் நம்ம ஆதாயப்படுத்தணும். முடிவு யாருக்காக நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆத்துமாவையும் தெய்வம் படைத்திருக்கிறார். உங்களே என்னையும் படைச்ச மாதிரியே இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவையும் யாருதான் படைச்சது? தெய்வம் தான் படைச்சார். அந்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் என்ன படுத்த வேண்டும்? அறுவடை செய்ய வேண்டும் என்றால் ஆதாயப்படுத்த வேண்டும். விதைச்சுதான் ஆதாயப்படுத்தணும். சுவிசேஷம் அறிவிச்சுதான் என்ன படுத்தணும்? ஆதாயப்படுத்தணும். ரொம்ப கவனமா கேளுங்க. முதல்ல உள்ள சத்தியத்துக்கும் 2வது சத்தியத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை புரிஞ்சு கேட்கணும். முதல்ல இருக்க சத்தியம் செய்யாம 2வது இருக்கிற சத்தியம் செய்ய முடியாது. 2வது இருக்கிற சத்தியத்தை செய்யணும்னா முதல்ல இருக்க சத்தியத்தை செஞ்சிருக்கணும். மாறி மாறி நம்ம பேச கேட்போம். ரொம்ப தெளிவா கேட்கணும், சரியா வாழ்க்கையில உபயோகப்படுத்தணும். எனக்கு அறுக்கக்கூடிய வேலை இருக்கிறது, நான் ஆத்துமாவை ஆதாயம் செய்யக்கூடிய வேலை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்துமாக்களை அறுவடை பண்ணணும்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும் அப்படின்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அதே வசனத்துல கடைசி வார்த்தை என்ன? ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானம் உள்ளவனாக வாழ வேண்டும். இப்ப எடுத்துக்கங்களேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஞானம் முக்கியம். சும்மாலாம் அறுவடை பண்ணிட முடியாது. முதல்ல உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத ஒருத்தர்கிட்ட போய் நீங்க சுவிசேஷம் சொன்ன உடனே கேட்டுவாங்களா? நீ கொடுக்கற எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. ஆனா நீ சொல்ற சத்தியத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. வேற வேலை இல்லை உனக்கு, வேற பழப்பு இல்லை உனக்கு, வந்துருவ பொழுதுனைக்கு சுவிசேஷம் சுவிசேஷம் சுவிசேஷம். இதே நீ ஏதாவது சாப்பிடு, எனக்கு நீ ஏதாவது யூஸ் பண்ண, என்னது எனக்கு இல்லையா, எனக்கு தர மாட்டியா, வந்துருவாங்க, பங்குக்கு வந்துருவாங்க. ஆனா சுவிசேஷம் சொன்னா மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஆனா சுவிசேஷத்தை அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்த விதைக்கும் போது அறுவடை செய்யணுங்கிற அடிப்படையில ஞானமா சொல்லி பாருங்க. எப்படி சொல்லணும்? நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு பக்கம் ஆசைப்படுறோம். ஆனா என்ன இல்ல, அதுதான் பிரச்சனை. உனக்கு தெரியுமா, எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். அவன் என்ன சொல்லுவான்? உனக்கு உன் கடவுள் உண்மையான கடவுள், எனக்கு என் கடவுள் உண்மையான கடவுள். உனக்கு உன் சாமி பெருசு, எனக்கு என் சாமி பெருசு. உனக்கு சிலுவை பெருசியா, எனக்கு சொல்லி அது பெருசுமா. கொஞ்சம் ஞானமா பேச. ஞானம் என்பது தெளிவு. யாருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும், ஆத்துமாவை ஆதாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஞானமா சுவிசேஷங்கள். எல்லாம் பைபிள்ல ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? யாராவது அப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணி இருக்கிறார். இப்ப நம்ம 1 Corinthians 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நான் அதிக ஜனங்களை என்ன படுத்திக் கொள்ளும்படிக்கு பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல, அதிக ஜனங்கள்னு பவுல் சொல்றாரு. அதிக ஜனங்களை அறுவடை பண்ணணுங்கிற நோக்கத்தோட இருக்கிறார்.
அதிகமான பயிர்களை அறுக்கணும்னு நினைக்கிறார். அதிகமான ஜனங்களை ஆதாயப்படுத்தணும்னு இருக்கிறார். இப்ப இல்ல, அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம சத்திய மார்க்க சபைக்குள்ள என்ன நிலைமையில இருக்கிறோம்? அறுவடை செய்யணுங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோமா? ஒருவேளை நீங்க எல்லாம் சொந்த நிலம் வச்சிருந்தீங்கன்னா நிலத்தை சும்மா போட்டிருப்பீங்களா? கண்டிப்பா விதைப்பீங்களா இல்லையா? எப்படா வளரும் வளரும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்களா இல்லையா? விளைஞ்சதுக்கு அப்புறம் நான் அறுக்கிறேன்னா என்னை விட்டுருவீங்களா? இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இல்ல வேற யாராவது நான் அறுத்துக்கிட்டு போறேன்னு சொன்னா விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உங்க அறுவடையை நீங்க அறுக்கிறேன்னு நினைப்பீங்களா இல்லையா? நம்ம அறுவடையை நம்ம செய்யணுமே என்ன இருக்குதா இல்லையா? ஆவிக்குரிய ஜீவியத்துல வேணுமா இல்லையா? பவுல் ஏதோ எனக்கு ஒரு 2 பேர் 3 பேர் அறுவடைக்கு கிடைச்சா போதும் நினைச்சாரா? ஆதாயத்துக்கு கிடைச்சா போதும் நினைச்சாரா? என்ன எழுதியிருக்க? அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு. தொடர்ந்து வாசிக்க போவாச. என்னைத்தானே எல்லாருக்கும் என்ன வாக்கினேன்? முதல்ல ஒரு ஆத்துமாவை அறுவடை செய்யணும், ஆதாயப்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆத்துமாவுக்கு முன்னால உங்களை அடிமையா பாருங்க. எப்படி பார்க்கணும்? எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி தெரியுமா? இங்க பாருங்களேன், ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி நான் போறோம்? இங்க பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன பண்ற? அப்புறம் வேலை செய்யறியா? எடுத்து வை, வா வா வா. உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன் தெரியுமா? எடுத்து வச்சு வாயா உட்காரியா? தெரியுமா உனக்கு? நம்ம எப்படி போறோம், எப்படி நெஞ்ச நிமித்துறோம், எப்படி பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம். ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த, அந்த ஆத்துமாவை அறுவடை செய்ய என்னைத்தானே என்ன வாக்கினே? இது அப்படியே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கிட்ட கொண்டு போகணும். கொண்டு போனீங்கன்னா உங்க மனசு அந்த அடிமையா எப்படி வேலை செய்யணுங்கிற அந்த உணர்வு வரும். உன் சொந்த அண்ணனுக்கு சொல்ல முடியுதா? உன் சொந்த தம்பிக்கு சொல்ல முடியுதா? சொந்த அண்ணிக்கு, உன் சொந்த மாமியாருக்கு, சொந்த மாமனாருக்கு, உன் சொந்த தாப்பனுக்கு, உன் சொந்த தாய்க்கு நீ சத்தியத்தை விதைச்சு அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்த உன்னால முடியுதோ? இந்த எண்ணமே இல்லையே. உன்னை அடிமையா மாத்த மாட்டேங்கிறிய. உன் கணவர்கிட்ட போய் நீ எப்படி நடந்துக்கிற? உன் தாப்பன்கிட்ட போய் நீ எப்படி பேசுற? ரட்சிக்கப்படாத உன் அண்ணன் தம்பிகிட்ட போய் நீ எப்படி பேசுற? அவன் ரட்சிக்கப்படணும்னா நீ எப்படி பேசணும்? உன்னை அடிமையா பாவிச்சு அவனை ஆதாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல ஞானமா சொல்லு. இது என்ன தெளிவா அடுத்த வசனங்கள் சொல்றா பாருங்க. வாசிக்க போவாச. யார? சொந்த ஜனம். பவுல் யூதன். அவன் யூத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை விதைச்சு அவர்களை ஆதாயப்படுத்த பார்க்கிறான். நம்ம சொந்த ஜனங்களை ஆதாயப்படுத்த பார்க்கிறோமா? சொந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை விதைச்சு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. ஆதாயப்படுத்தணும். அறுவடைன்னா என்னன்னு கடைசியில தான் முடிய போகுது. ஆதாயப்படுத்துதல் தான் அறுவடை. அறுவடைன்னா ஆதாயப்படுத்து, சந்தேகம் இல்லை. அந்த ஆதாயப்படுத்துதல் என்னங்கிறத நம்ம முடிவுல விளங்கிக்க போறோம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்திட்டோம். நானே நிறைய நேரங்கள் அப்படி யோசிப்போம். இவருக்கு சொன்னது, அவருக்கு சொன்னது, அவங்களுக்கு சொன்னது, இவங்களுக்கு சொன்னது. நான் யாரையும் என்ன படுத்தவில்லை, ஆதாயப்படுத்தவில்லை. நானும் ஓடிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு ஞானமா அவங்க கிட்ட நம்மளை அடிமையாக்கி நடந்துக்கணும், பேசணும், செய்யணும். எப்படி அந்த ஆத்மாவை கொண்டு வரணும், ஆதாயப்படுத்தணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். குத்துவேன் உள்ளம். இன்னும் முடியலையா ஆண்டவரே, இன்னும் பண்ணலையா ஆண்டவரே, இன்னும் செய்யலையா ஆண்டவரே, இன்னும் இந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி ஆண்டவரே. வருத்தத்தோட இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்த உடனே வாசல்ல பாத்தீங்கன்னா என்னோட பெரிய மச்சனை நின்றுட்டு இருந்தாரு. அவருதான் இருக்கிறதுல பெரிய மச்சனை. இப்படி வரலாமே அப்படின்னு அப்பப்ப வந்து போகலாமே அப்படின்னு. ஆனா அந்த பிள்ளையாண்ட அந்த கொண்டு வர முடியலையேங்கிற ஒரு ஆதங்கத்துல சொன்னேன். நேரம் ஆச்சு சொல்லிட்டு மேல வந்துட்டேன். ஆதாயப்படுத்த முடியலையே. அவருக்கு இளையவராக ஸ்தோத்திரம். அந்த வருத்தம் இருக்கு. ஒரு ஆத்மாவை பார்க்கும் போதே எப்படி பார்க்கணும்? அந்த ஆத்மாவா பார்க்க கூடாது, தெய்வத்துக்காக ஆதாயப்படுத்த வேண்டிய ஆத்மாவாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா. யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யாருக்கு யார போலவோ
உன் அண்ணனுக்கு உன் அண்ணனை போல மாறு, உன் தம்பிக்கு உன் தம்பிய போல மாறு, உன் அக்காவுக்கு உன் அக்காவை போல மாறு, உன் சொந்தத்துக்கு உன் சொந்தத்தை போல மாறு. அப்படின்னா என்ன? அவங்க வழியில போய் அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அவங்க போக்குல போய் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க போக்குன்னா என்ன அப்படின்னா, அவங்கள ஒரு ஆத்துமாவா முதல்ல மதிங்க. நீங்க சொல்றதெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுக்காக அவங்கள வெறுக்காதீங்க. அவங்க தப்ப என்ன பண்ணாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுல மட்டும் தெளிவா இருங்க. அவர்களுக்காக இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தா. ஏன் மரித்தாரு, ஏன் அடக்கம் பண்ணப்பட்டாரு, ஏன் உயிர்த்தெழுந்தாரு? அதுக்கும் அவங்க ஆத்மாவுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதுக்கும் அவங்க ஆவிக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதுக்கு அவங்க சரீரத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? சத்தியத்தை மட்டும் பேசுங்க. சத்தியத்தை பேச வேண்டிய இடத்துல நீ எப்படி தெரியுமா இருக்கிற, நீ எப்படி ஆளு தெரியுமா, நீ எப்படி தெரியுமா, உன் நிலைமை என்ன மோசமா இருக்கு தெரியுமா, அழிஞ்சு போயிருவ நீனு, நீ கெட்டு போயிருவ நீனு, நீ சாவு போற நீனு, நீ ஒண்ணு இல்லாம போக போற. யாருகிட்ட என்ன பேச? இதெல்லாம் சொன்னா ஆதாயப்படுத்த முடியுமா? யூதனுக்கு யூதனா மாறு. யூதனுக்கு யூதனா மாறணும்னா என்ன? அந்த வசனம் ரெண்டு தெளிவா இருக்கு பாருங்க. யூதரை பத்தி பேசும்போது என்ன அங்க சுத்தி காட்டுறாரு? நியாயப்பிரமாணம். யூதனை பொறுத்த வரையில அவன் நியாயப்பிரமாணத்தை தான் முக்கியப்படுத்துவான். இப்ப பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் நியாயப்பிரமாணத்துல தேர்னவனா இருந்தான். யூதரை சந்திக்கும் போது எதை எடுத்து வச்சு பேசுறான்? நியாயப்பிரமாணம். அதை பேசுறான். அதை பேசுறதுதான் ஞானம். நியாயப்பிரமாணத்தை காட்டி 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 அவனை மெல்ல இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்குள்ள கொண்டு வந்து அவனுடைய ஆத்துமாவை, யூதனுடைய ஆத்துமாவை பவுல் அறுவடை செய்கிறான். அல்லேலூயா. யூதன் கிட்ட போகும்போது யூதனுக்கு ஏத்த மாதிரி பேச. ஆர்சிய பாக்குறியா, ஆர்சிக்கு ஏத்த மாதிரி பேச. விசுவாசத்தின் மறைபொருள் தேவரே வருமளம். விசுவாசத்தின் மறைபொருள் என்ன தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் பழைய வட பாஸ்டர், எல்லாம் ஊசி போய் எப்பவே தூக்கி போட்டாச்சு பாஸ்டர், ஞாபகம் இல்ல பாஸ்டர். விசுவாசத்தின் மறைபொருள். நீங்க ஒரு ஆர்சியை சந்திச்சீங்கன்னா அவங்ககிட்ட எப்படி பேசணும்? ஒரு சிஎஸ்ஐ மக்களை சந்திச்சீங்கன்னா எப்படி பேசணும்? யாரா இருந்தாலும் விதைக்கப்படணும், அறுக்கப்படணும். சுவிசேஷத்தை விதைச்சு அவங்கள ஆதாயப்படுத்த. யாரோட பேசுறீங்களோ அவங்களோட பேசும்போது அவர்கள் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட பேசி எங்க கொண்டு வரணுமோ கரெக்டா கொண்டு வரணும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் சொல்லி இருக்கேன். பஸ்ல மூலக்குளத்துல ஏறி உட்கார்றேன். மூலக்குளத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளவு தூரம்? ஒரு 3 to 4 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. அவ்வளவு. எவ்வளவு நேரத்துல பஸ் வரும்? மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவான். டிராபிக்கா இருந்தா 10 நிமிஷம், தள்ளுன்னு 5 நிமிஷத்துக்குள்ள வந்துருவான். அது கூட ஆகாது. ஒரு நாள் நானும் எங்க வீட்டம்மாவும் நினைக்கிறேன், பஸ்ல ஏறணும். ஒரு வயசானவர் உட்கார்ந்தாரு. அவர் பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டே, குரு இல்லாம வாழ்க்கை இல்லப்பா, நான் உனக்கு குருவா இருக்கேன் அப்படின்னாரு. என்னடா பஸ்ல ஏறது தப்பா போச்சு, பஸ்ல பக்கத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறேங்கிறாரு அப்படின்னாரு. நான் தான்ப்பா குரு, உனக்கு நல்லது சொல்றேன்ப்பா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவா என்னை ஏத்துக்க. உன்ன பின்ன பார்த்ததே இல்லை, என்னைய பார்த்த உடனே குருன்னுட்டார். இப்படி அவர் பேச ஆரம்பிச்சாரு. நெல்லித்தோப்பு சிக்னல் வந்துருச்சு. ஆமா, வயசான மனுஷன். நெல்லித்தோப்பு சிக்னலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்கு? 1/4 கிலோமீட்டர் கூட கிடையாது. நான் சொல்றது எந்த சிக்னல் தெரியுமா? திருவள்ளுவர் சாலை முனையில இருக்கு பாருங்க. அதுக்குள்ள ஆரம்பிச்சேன். ஐயா எவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க? குருனா 2 எழுத்துங்க ஐயா. ஊனா பாவர், ஊனா அழிப்பது. பாவத்தை அழிக்கிறதுக்கு வந்தவர் தாங்க குரு. அவர் தாங்க இயேசு. கல்வாரி சிறுகளை உங்களுக்காக உங்க பாவங்களை குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக மரித்த அடக்கம் தான் உயிர் தெழுந்தாருங்க. இதை விசுவாசிச்சு அவரை குருவா ஏற்று அவருக்கு சீசனா மாறுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. வர்றேங்கய்யா, டாடா, பை பை. யாருக்கு எப்படி பேசணுமோ, எப்படி என்ன பண்ணணும் பேசணும். அந்தந்த தன்மை உள்ளவர்களுக்கு அந்தந்த காரியத்தை என்ன பண்ணணும் பேசணும். யாருக்கு என்ன பேசணுமோ அதை என்ன பண்ணணும் பேசணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நைட் ஒரு 11 மணிக்கு திடீர்னு ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க.
கூப்பிடும் போது பார்த்தா 2 பேர் வந்து கூப்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 70 பேர்த்த இருப்பாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, பொருளாளர் செயலாளர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்துல கொண்டு போய் என்னை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுக்கிட்டு அப்ப பார்த்தா எனக்கு ஏத்தாம ஒருத்தர் நிக்கிறாரு. அவரு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறார். என்ன விசாரிக்க தான் கூட்டம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. நீ என்னமா இப்படி சொன்னியாமே அப்படி சொன்னியாமே அதெல்லாம் வெளிப்படையா சொல்றது கஷ்டமா தெரியுது. உடனே அப்ப நான் ஆரம்பிச்சேன். வணங்குவான் ஜெகஜோதி ஒருவனாகி அண்ட சராசரங்களை ஒரு நொடியில் வகுத்து அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அகத்திய காண்ட 30 இருந்து எடுத்து அதை அவங்க அப்படியே அங்க சொல்ல ஆரம்பிச்சேன். இகண்டதனை சென்ற வண்டுவாயே அப்படின்னு சொல்லி அதை முடிச்சேன். ஒன்னைய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் உண்டாக்குன தெய்வம் ஜோதிமயமா இருக்கிறாரு. அவர் இந்த பூமியில மனுஷனா வந்தாரு, எல்லாருடைய குற்றங்களை தன்மையில ஏற்றாரு, ஏற்றி எல்லாருக்காகவும் பலியானாரு. பலியான பிறகு சிஸ்டர்களை இருத்தி போட்டு தமக்காக சீசர்களை உருவாக்கி வைத்து விட்டு அகண்டதலை எண்டுவாயே பரலோகம் ஏறி சென்றவரை வணங்குவாயே அப்படின்னு சொல்லி சொல்ற கர்த்தர் உதவி செஞ்சாரு. யார பார்த்தோமோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஏத்த மாதிரி சத்தியத்தை விதைச்சு அறுக்க ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். எல்லாம் படிக்கணும், என்ன வேணுமோ அதை கற்றுக்கொள்ளணும். எதை பத்தி பேசினாலும் அதுக்குள்ள யார கொண்டு வந்துடணும்? இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அதை ஞானமா பேசி அந்த ஆத்துமாவை என்னப்படுத்தணும்? எத்தனை விஷயங்களை தேட வேண்டியது தெரியுமா? எத்தனை விஷயங்களை படிக்க வேண்டியது தெரியுமா? யார சந்திச்சாலும் சத்தியத்தை விதைச்சு அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி அறுவடை பண்ணுவதற்கு ஞானமாக இருக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்துகிட்டு வடிச்ச கஞ்சியை குடிச்சுக்கிட்டு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டு இருக்க கூடாது. அறுப்பு பண்டிகை கொண்டாடணும். ஆத்துமாவை என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்தணும். நானே ஒரு பிரான்ச்சை வச்சுக்கிட்டு வருமானம் 10 இருக்கிறேன். இந்த 2 பிரான்ச் 3 பிரான்ச் வச்சேன். நிறைய வேலைக்காரங்களை போட்டு ஆமா டெய்லி வந்து கோடி கோடியா சம்பாதிச்சு பேங்க்ல வைக்க இடம் இல்லைன்னு சொல்லி புதுசா பேங்க் கட்டி நான் அப்படி போயிட்டு இருக்கிறேன். நீ விவரம் இல்லாம ஆத்துமாவை ஆதாயப்படுத்திட்டு ஏதோ கொஞ்சம் போல பொங்கல் கிடைச்சிருந்தா தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போனோமா இல்லையான்னு நீ என்னமோ அறுப்பு பண்டிகைங்கிற ஆதாயங்கிற ஞானங்கிற என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் எனக்கு நேரம் வாச அப்படின்னு கர்த்தரை அறுத்து போடுவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கடைசி நாள்ல அறுத்து போடுவாரு. ஸ்தோத்திரம். நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலுமானே. அல்லேலூயா. அடுத்த வசனம் இன்னும் தெளிவா சொல்றாரு பாருங்க. யூதர்களை மட்டும் ஆதாயப்படுத்தல. யூதர்கள் நியாய பிரமாணத்தோடு இருக்கிறாங்க. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பாத்தீங்களா? யூதங்கிட்ட நியாய பிரமாணத்தை பத்தி பேசி சுவிசேஷத்தை விதைச்சு ஆத்துமாவை அறுவடை பண்ணி கொண்டு வர வேலையை கரெக்டா செஞ்சாங்க. நியாய பிரமாணம் இல்லாதவங்க போகும்போது எப்படி போயிருக்கிறாரு பாத்தீங்களா? உங்ககிட்ட இதுவரை நான் பூவை பத்தியும் பேசல, ரூவை பத்தியும் பேசல. யாருகிட்ட எதை பத்தி பேசணுமோ அவங்க கிட்ட அதை பத்தி பேசணும். நியாய பிரமாணம் இல்லாதவங்க கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச. இதுதான் ஞானம். ஒரு சீக்கியர்கிட்ட போறோமா, ஒரு ஜைனர் கிட்ட போறோமா, ஒரு புத்த ஈசத்தை பின்பற்றக்கூடியவங்க கிட்ட சுவிசேஷம் அறிவிக்க போறோமா, ஆத்மா ஆதாயப்படுத்த போறோமா, இதெல்லாம் எப்படி பேசணும்? அடிக்கடி என்கிட்ட ஒரு நண்பர் வாட்ஸ்அப்ல 3 வருஷத்துக்கு மேல தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். அவரோட நான் பதில் கொடுத்துட்டே இருக்கேன். என்ன சொல்ல வரங்கிறத புரிஞ்சுக்கங்க. எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் அவர்களோட என்ன பண்ணணும்? அவர்களுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள ஞானமாக பேச வேண்டும். நியாயப்பிரமாணம் இல்லாதவங்க பவுல் நியாயப்பிரமாணம் இல்லாம போறார். அடுத்து முடிவு எங்க வந்து முடிக்கிறாரு பாருங்க. ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னா கடைசியில் அந்த ஆத்மாவை கிறிஸ்துவின் பிரவாகத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு ஓசியான சொல்லுவோமா, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. இப்ப கடைசி வசனம் எல்லாரும் எடுப்போம். இதெல்லாம் இன்னும் நம்ம வாழ்க்கையில நடக்கல, ஆனா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக விசுவாசத்தோட என்ன பண்ண போறோம்? வாசிக்க போறோம். விசுவாசத்தோட வாசிக்கலாமா? சங்கீதம் 126:5 எல்லாரும் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தொடர்ந்து எல்லாரும் வாசிப்போம்.
சங்கீதம் 126:5. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஆமே, சின்ன வசனங்க, அதுல இருக்கிற ரகசியம் நமக்கு விளங்கணும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள், கடந்த வாரம் நம்ம கேட்ட சத்தியத்தோடு தொடர்புடைய சத்தியம், விதைப்பு கால சத்தியம். ஒரு பக்கம் விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி விதைக்கணும்? கண்ணீரோட விதைக்கணும். கண்ணீர் என்பது என்ன? பாவம் சம்பந்தப்பட்ட ரகசியம். ஒரு ஆத்துமா கெட்டு அழிஞ்சு போகுதே, சுவிசேஷம் கேள்விப்படாம பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கெட்டு அழிஞ்சு போகிறதே, அந்த பாரம் இருக்கணும். அது முந்தின சத்தியத்தோட தொடர்புடைய அந்த பாரத்தோட சுவிசேஷத்தை விதைச்சு 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 திரும்ப 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 அந்த ஆத்துமாவை சந்திச்சு, ஒரு தடவை சுவிசேஷம் தான் போதாதுங்க, திரும்ப திரும்ப அந்த ஆத்துமாவை என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்துகிற வர, அறுக்கிற வர என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அதை சந்திச்சோம் அப்படின்னா எப்படி அறுப்போமா? ஆமா, இந்த கம்பீரங்கிற வார்த்தைய நீங்க ரொம்ப ஆழமா சிந்திச்சீங்க அப்படின்னா பாருங்க, அதுக்கான பொருள் என்ன தெரியுமா? ஆழமான அறிவோடு செயல்பட்டு அறுவடை செய்தல். கம்பீரத்தோடங்கிறதுக்கு பொருள் என்ன? கம்பீரமா நடக்கிறது அப்படின்னா, கம்பீரமா செயல்படுறது அப்படின்னா ஆழமான அறிவோடு செயல்பட்டு. எப்படி ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் ஞானம் உள்ளவன் வந்துச்சா இல்லையா? அதோட தொடர்புடைய வசனம் தான். கம்பீரம் என்பது ஏதோ உடல் தோற்றத்தை குறிக்கிற ஒரு ரகசியம் மட்டுமில்ல, ஆழமான அறிவோடு அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறதுல இருக்கு. ஒருத்தரை குறி வச்சிருங்க, விடவே விடாதுங்க. ஒண்ணு இல்லைங்க, ஜவுளி கடையில தான் ஒரு வாசல்ல ஒரு ஆள் நிப்பா பாத்துறீங்களா? அண்ணே வாங்கண்ணே நைட்டி வாங்கிட்டு போங்கண்ணே, என்னமோ அந்த ஆள் நைட்டி போடுற மாதிரி. உடனே எப்பா வேண்டாம்ப்பா, அக்காவுக்கு நைட்டி வாங்கிட்டு போங்கண்ணே. நைட்டி வேண்டாம்னு சொன்னோம்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். அக்காவுக்கு என்ன வாங்கிட்டு போங்க? நைட்டி வாங்கிட்டு போங்கண்ணே. இல்லப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சும்மா பாத்துட்டு போங்கண்ணே, வாங்கண்ணே. அடுத்தது என்னது? சும்மா பாத்துட்டு விட மாட்டான் அவன். எத்தனையோ நேரங்கள நான் அப்படி மாட்டி எதையா வாங்கிட்டு தான் போயிருக்கிறேன். நைட்டியான்னு பார்த்து நைட்டி இல்ல, இதே ஒண்ணு வாங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் விட மாட்டாங்க, வாங்க வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆத்துமாக்களை விடக்கூடாது. ஞானமா அறிவா ஆழமா பேசி 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 தெளிவுபடுத்தி 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 அந்த ஆத்துமாவை தேவனுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தொடர்ச்சிய அடுத்த சத்தியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த முறை கேட்க போறோம். எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குச்சு? விளங்குச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கேட்ட சத்தியத்தை இன்னும் அதிகமா உணர்ந்து நல்ல ஒரு முடிவெடுக்க எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. யாரும் பேச வேண்டாம், யாரும் மற்ற காரியங்களை பத்தி சிந்திக்க வேண்டாம். எல்லாரும் எழும்பி நின்று கேட்ட சத்தியத்தை ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே மனதில் கொண்டு வரணும். ஏதோ அறுவடை திருவிழாவை பத்தி தெய்வம் பேசுறாரு, ஏதோ ஒரு புதுசா ஒரு சத்தியத்தை இன்னைக்கு கேட்க போறோம், ஏதோ கொஞ்சம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காம அறுவடை திருவிழா என்ற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அடிப்படையில ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற என்னோட நம்மோட தெய்வம் என்ன பேசினாருங்கிறத கருத்தா கொஞ்சம் சிந்திக்கணும். யூதர்களை பொறுத்த வரையில, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இஸ்ரவேலரை பொறுத்த வரையில விதைப்பு கால பண்டிகை, அறுப்பு கால பண்டிகைய, சேர்ப்பு கால பண்டிகையை அனுசரிக்கிறவர்களா வாழ்ந்திருந்தாங்க. நீங்களும் நானும் இஸ்ரவேலர் அல்ல, நீங்களும் நானும் யூதர் அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே சத்திய மார்க்க சபையாக சத்தியவான்களாக இருக்கிற நீங்களும் நானும் விதைப்பு காலங்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். விதைக்கக்கூடிய சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமா? அப்படி அந்த வேலையை செஞ்சுட்டா அதுக்கு அடுத்தபடியா நாம செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதே, அறுப்பு கால வேலை இருக்கிறதே, அறுப்பு கால திருவிழா இருக்கிறதே, அறுப்பு கால செயல்பாடு இருக்கிறதே. என்றைக்காவது இதை பத்தி யோசிச்சோமா? இயேசு தாம் வாழ்ந்த காலகட்டங்கள்ல தம்முடைய சீஷர்களை நோக்கி
அறுப்பு மிகுதின்னு சொன்னாரே, சும்மா இதை சொல்லலையே. தான் வந்த நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கிராமம் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து தானும் தம்முடைய சீசர்களும் அறிவிக்கிற வேலையெல்லாம் செய்துட்டு தான் ஒரு நேரம் வந்த உடனே அறுப்பு காலம் வந்ததுன்னு சொன்னாரே. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப வேண்டும் என்கிற காரியத்தை இயேசு பேசினார. நீங்களும் நானும் அறுப்பு காலத்தை நோக்கி போக வேண்டாமா? அறுப்பு மிகுதியாக பார்க்க வேண்டாமா? அறுப்பு காலத்திலே வேலை செய்யக்கூடிய ஆட்களாக அனுப்பப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என்ன அருமையாக வேதத்திலே அறுப்பு வேலையை செய்வதை குறித்து எழுதியிருக்கிறது. அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எப்படியெல்லாம் தன்னை அடிமையாக்குறான். சொந்த ஜனங்களை ஆதாயப்படுத்துறான், சொந்த ஜனங்களை அறுவடை செய்யறான். சொந்த ஜனங்களை மட்டும் இல்லைங்க, சொந்தம் அல்லாத மற்ற ஜனங்களையும் ஆதாயப்படுத்தணும். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஞானமா செய்திருக்கிறான. நியாய பிரமாணம் உள்ள ஜனங்களிடத்துல நியாய பிரமாணத்தை பற்றியும், நியாய பிரமாணம் இல்லாத ஜனங்களிடத்துல அவர்களோட என்ன பேசணுமோ அதை பற்றியும் பேசி அவருடைய ஆத்துமாக்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தணுங்கிற முயற்சியில வேலையில ஈடுபட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வேலை செஞ்சிருக்கிறானே. இவ்வளவு ஞானமா வேலை செஞ்சிருக்கிறான். நீங்களும் நானும் 13வது வருடமா இந்த சபைக்குள்ள இருக்கிறோமே. எப்ப விதைக்கிறது, எப்ப மிகுதியான அறுப்பை பார்க்கிறது, எப்ப அறுப்பு காலத்துக்குள்ள போகிறது, எப்ப அறுப்புக்காக அனுப்பப்படுவது? ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுடையதாக மாற்ற வேண்டும் என்கிற வேலைக்குள்ளாக போவது. எவ்வளவு பொறுப்பில்லாம இருக்கிறோம், எவ்வளவு வருத்தம் இல்லாம இருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்று எழுதி இருக்கிறது, பாரத்தோடு விதைக்கணும்னு எழுதி இருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்க உக்கிரானத்துவம் இருக்கிறதுங்கிறத எழுதி இருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்ன விழுந்த கடமைன்னு எழுதி இருக்கிறது. என்னைக்காவது அந்த கண்ணீரோட வாழ்ந்திருக்கிறோமா? என்னைக்காவது அந்த பாரத்தோட அறிவிச்சிருக்கிறோமா? இதுவரை அப்படி இல்லைன்னா இனிமே அதை செய்யணும். சுவிசேஷம் அறிவிச்சா மட்டும் போதாது. ஒரு ஆத்துமாவை தேவனுக்குள்ள கொண்டு வருவதற்கு, தேவனுடையதாக மாற்றுவதற்கு, அந்த ஆத்துமாவை சுதந்திரிப்பதற்கு, அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவதற்கு, நான் அறுவடை வேலையை செய்வதற்கு என்னை ஞானமா ஆயத்தப்படுத்த வேண்டுமே என்று இன்னைக்கு மனம் திரும்புவோமா? ஒவ்வொரு நாளும் விதைக்கிற பண்டிகையை நிறைவேற்றுவது போல ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்கிற பண்டிகையையும் திருநாளையும் ஆவிக்குரிய விவசாயத்தையும் செய்ய வேண்டும் என்று மனம் திரும்புவோமா? எத்தனை பொறுப்பு இருக்கு எனக்கு, எத்தனை பொறுப்பு இருக்கு நமக்கு. போதும், நான் மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்தேங்கிற அந்த சுய திருப்தி போதும். அநேகர் மனம் திரும்பத்தக்கதாக, அநேகர் ரட்சிக்கப்படத்தக்கதாக, அநேகர் தேவனுடைய ஆத்துமாக்களாக மாற்றப்படத்தக்கதாக, அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நான் அறுப்புக்கான வேலையாளாக மாற வேண்டும் என்று மனம் திரும்பின உள்ளத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பரவர்கள் செவிப்பா. செவிக்கிறோம். மகிமையை செலுத்துகிறோம், விடாவுடைய நன்றி செலுத்துகிறோம், உண்மையே தொழுது சேவிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். செபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
பேசினது போல அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியாக எல்லாம் ஆகி ஆமென். விதைத்து கர்த்தாவே ஞானமாய் பேசத்தக்கதான ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பவன். ஆமென். எங்களுக்குள்ளாக கர்த்தாவே இந்த பூச்சிருக்கிற ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம் கர்த்தாவே ஆமென். நெருக்கும்படியாக ஸ்தோத்திரம். விதைக்க வேண்டும் என்ற ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே ஆண்டவரே கம்பீரத்தோடு நாங்கள் அறுக்கும்படியாக கொடுத்த நம் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த ஆமென். குடும்ப பாராட்டும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறோம். ஆமென். செயல்பட உதவி செய்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய உபவாசத்தோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனம் பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.